Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. So today classes we are going to discuss about oxy-cope rearrangement reaction. Okay. So in the previous class we have discussed about cope rearrangement reaction and stereochemistry of cope rearrangement reactions பத்தி நம்ம already discuss பண்ணிட்டோம். இந்த கிளாஸஸ்ல oxy-cope rearrangement பத்தி discuss பண்ண போறோம். Already basic concept நம்ம discuss பண்ணும்போதே oxy-cope rearrangement என்ன அப்படி சொல்லி பார்த்திருக்கோம். Here we are going to discuss about stereochemistry of oxy-cope rearrangement with an example. Okay, let's start the session. By the way, this is the 23rd video from this series. Okay, so see here, it is similar to the cope rearrangement reaction. Okay, so cope rearrangement reactions la enna பண்ணுமோ same அதே தான் நம்ம இங்கேயும் பண்றோம். So it is very similar to the cope rearrangement reaction. Okay, the diene compound which have hydroxyl group at third position of this system. Okay, ஒரு சிஸ்டம் ஆக்சிகோப் ரியாரேஞ்ச்மெண்ட் போகுதா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஓகே, ஒரு டையின் காம்பவுண்டில் எஸ்பெஷலி தேர்ட் பொசிஷனில் ஒரு ஹைட்ராக்சில் குரூப் வந்து அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா இட் அண்டர்கோ ஆக்சிகோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, அண்ட் இது எந்த மாதிரியான ப்ராடக்ட்டை கொடுக்கும் அப்படின்னா, ஓகே, generally it involves 3,3 shift. Okay, 3,3 sigmatropic shift இது இன்வால்வ் ஆகும். அப்படி இன்வால்வ் ஆகும்போது it gives the product. Okay, product aldehyde or ketone அது மாதிரியான ப்ராடக்ட்ஸை இந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இட் இன்வால்வ்ஸ் இந்த டாட்டோமெரிசம், கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் ஆல்சோ இங்கே இன்வால்வ் ஆகும். அது இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ enol form is less stable than keto form. That's why it undergo keto enol tautomerism. So here I'm going to take an example. Okay, so 3 hydroxy 1,5 hexadiene. So numberings இங்க இருந்து கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. Okay, so third positionல hydroxyl group இருக்கு. So hydroxyl group இந்த third positionsல இருந்துச்சு அப்படின்னா definitely it undergo oxy-cope rearrangement reaction. Okay, third positionல hydroxyl group இருக்கிறதுனால it undergo oxy-cope rearrangement reaction. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இட் ரியாக்ட் வித் த பேஸ். ஓகே, த பேஸ் மீன்ஸ் ஹியர் ஐ எம் கோயிங் டு டேக் பொட்டாசியம் ஹைட்ரைடு. ஓகே, ஸோ திஸ் கேன் அப்ஸ்ட்ராக்ட் த ப்ரோட்டான். ஓகே, திஸ் இஸ் த அசிடிக் ப்ரோட்டான். ஸோ இட் கோயிங் டு அப்ஸ்ட்ராக்ட் த ப்ரோட்டான். ஓகே, ஸோ அப்போ என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, ஓகே, இட் பிகம்ஸ் O-. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அஸ் யூஷுவல் கோப் ரியாக்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணமோ சேம் அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் அல்லைலி கார்பன் 1 2 3 1 2 3. ஓகே, ஸோ 3,3 ஷிஃப்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல். ஓகே, 3,3 ஷிஃப்ட். ஓகே, இட் இஸ் அ சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ அப்போது என்ன ஆகும், it bond move to here, this bond move to here and this sigma. Okay, this sigma bond move to here. அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, see here. Okay, so this bond becomes double bond and this single bond becomes double bond. This is a newly created or generated sigma bond. Okay, between 3 position. Now இங்கே ஆல்ரெடி ஒரு O- குரூப் இருக்கு. Okay, now it undergo tautomerism. It undergo tautomerism. அதாவது it undergo keto enol tautomerism. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், this negative charge comes here and this bond move to here. ஓகே, ஸோ அப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட், திஸ் இஸ் பிகம் டபுள் பாண்ட் அண்ட் இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே, ஸோ இனிஷியலாக ரிலீஸ் ஆகி போன H+-ஐ திஸ் கார்பனியன் கேன் அட்ராக்ட். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபைனல் ப்ராடக்ட் டபுள் பாண்ட் O. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஆல்டிஹைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். ஸோ இதை நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் பண்ணிக்கணும் அப்படின்னா, as usual நம்ம கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் என்ன பண்ணுமோ சேம் அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். பட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஓகே இந்த ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு டபுள் பாண்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும்.
கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் வருது இல்லையா? ஸோ இந்த டபுள் பாண்ட் எடுத்துட்டு அந்த டபுள் பாண்ட் இந்த இடத்துல மட்டும் போட்டிங்க அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்ற மாதிரி ஒரு கார்பனில் குரூப் வரும். தட்ஸ் இட். ஓகே, திஸ் இஸ் கால்டு ஆக்சிகோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். இப்போது இந்த சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நவ் see the first example. Okay, so இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ see the condition thermal and ஒரு KH. Okay, it is a base and THF, it is a solvent. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இட் அண்டர்கோ 5,5 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் a 5,5 சிக்மாட்ரோபிக் ஓகே, ஸோ see here அல்லேலி கார்பன்லேருந்து நம்ம நம்பர் கொடுக்கணும். ஸோ அல்லேலி கார்பன்றது இங்கே தான் இருக்குது. ஸோ 1 2 3 4 and 5. அதே மாதிரி 1 2 3 4 and 5. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் சிக்மா பாண்ட் மூவ் டு ஹியர் and this double bond here move to here and this is go to here. ஓகே, ஸோ இது மாதிரி என்ன ஆகும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், இந்த ஒரு டபுள் பாண்ட் க்ளீவேஜ் ஆகுது. ஓகே, ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு நியூலி ஃபார்ம்டு சிக்மா பாண்ட் கிரியேட் ஆகுது. ஓகே, அண்ட் டபுள் பாண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் டபுள் பாண்ட் அண்ட் திஸ் இஸ் another double bond and double bond. This is newly born sigma bond. ஓகே, now இந்த ஒரு பொசிஷனில் தான் என்ன இருக்குது, நம்மளுக்கு OH குரூப் இருக்குது. ஓகே, now the base going to abstract this acidic proton. ஸோ இது அப்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா O மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் அண்டர்கோ கீட்டோ இனால் டாட்டோமெரிசம். அப்போ இது இங்கே போகும், நெக்ஸ்ட் இங்கே வரும். ஓகே, ஸோ ஒரே ஸ்டெப்பில் நான் ரெண்டு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இது என்ன ஆகும், இட் அண்டர்கோ கீட்டோ இனால் டாட்டோமெரிசம். ஓகே, ஸோ அப்போ கீட்டோ இனால் டாட்டோமெரிசம் போகுது அப்படின்னா ஸோ த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், okay, so double bond, this is double bond, okay, double bond O. So this is a product of this reaction. Now see the next example. So see here, in this case the reaction is carried out at a room temperature. Okay, so already நம்ம பார்த்துருந்தோம், when this catalyst is used, palladium Cl2 PHCN twice. Okay, so இந்த catalyst யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can carry out this reaction at a room temperature. Generally this reaction, okay, cope rearrangement reactions requires high amount of temperature. Okay, but when this catalyst நம்ம யூஸ் பண்ணும்போது room temperature நம்மளுக்கு products கிடைக்கும். So this catalyst is very very important. Okay, now product of this reactions என்ன ஆகும், first they involve the rearrangement reactions. So this bond move to here. Okay, this is newly bond sigma bond. Okay, and this is a double bond. So இந்த இடத்துல என்ன ஆகிடும், it becomes double bond. Okay, so இதுதான் ஃபைனல் ப்ராடக்டாக இருக்க போகுது. இந்த சைடில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது இந்த சைடில். ஓகே, ஸோ திஸ் பிகம்ஸ், இங்கே ஒரு ஹைட் அசிடிக் ப்ரோட்டான் இருக்குது, இந்த ப்ரோட்டானை இந்த பேஸ் வந்து அப்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ O மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ நான் மொத்தமாக எழுதியிருக்கேன், சிங்கிள் ஸ்டெப்பில் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா, டாட்டோமெரிசம் எல்லாத்தையும். சரி, நெக்ஸ்ட் நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, see here, this is a example 3. ஓகே, ஸோ in this example பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்ராக்சில் குரூப்போட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் above the plane and this is a below the plane. ஓகே, மெத்தில் குரூப் வந்து below the plane இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், this base is going to abstract this acidic proton and it becomes O minus. ஓகே, it becomes O minus. So CH3 CH3. Okay, and this is O minus and this one is below the plane methyl group CH3. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to interchange பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேவா, ஸோ இது என்ன பண்ண போகிறோம், we are going to convert into the chair form, stable chair formக்கு நம்ம இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ
CH3 and this is CH3. Okay, so in this case this is the above the plane, so O minus and this is methyl group is in the below the plane, so downward direction CH3. Okay, now இது எப்படி எழுதணும் அப்படின்றதுனா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க சேர் ஃபார்முக்கு இதை மாத்திக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் சேர் ஃபார்ம் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த டபுள் பாண்ட் இருக்கு எங்கெல்லாம் இருக்கோ அது மட்டும் எழுதிக்கோங்க. திஸ் டபுள் பாண்ட் அண்ட் திஸ் இஸ் டபுள் பாண்ட். நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 and 5 6. ஓகே, ஸோ டோட்டலி 6 கார்பன். ஓகே, இப்போ இந்த மெத்தில் குரூப்பை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறது? ஓகே, சப்ஸ்டியூஷன் பிலோ சைடா அபோ சைடா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கு எப்படின்னா இந்த ஒரிஜினல் மாலிகுலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இது பாருங்கள் ஒரு ட்ரான்ஸ் ரிலேஷனில் இருக்குது. ஓகே, இட் இஸ் இந்த ட்ரான்ஸ் ரிலேஷன், அதாவது உங்களுக்கு ஹைட்ரஜன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் அதே மாதிரி இப்போது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? இந்த மெத்தில் குரூப்பை ட்ரான்ஸ் சைடில் எழுதணும். ஓகே, ஸோ ட்ரான்ஸ் எழுதணும் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் வரணும். ஸோ இட் ஷுட் பி ட்ரான்ஸ் CH3. ஓகே, நான் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் டூ ஹைட்ரஜன்ஸ் ஆர் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஓகே, now come to this case, here also it is also in the trans form. ஓகே, அப்போது இந்த குரூப்ஸை நம்ம என்ன எழுத போகிறோம்? ட்ரான்ஸ்ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ டபுள் பாண்ட் இருக்குது, இந்த சைடு கீழே இறக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் சிஸ் ஆகிடும். அப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் சேம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நம்ம மாற்றாமல் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு நம்ம மேலே எழுதுகிறோம். ஓகே, ஸோ CH3. ஓகே, இப்போ புரிஞ்சது இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு. ஓகே, now come to this case. ஓகே, ஆல்கஹால் குரூப்ஸ் இட் இஸ் இந்த above the plane. அப்போது இட் இஸ் இங்கே தான் இருக்குது ஆல்கஹால் குரூப். ஓகே, ஸோ இட் இஸ் above the plane O minus. Okay, and methyl group it is below the plane, so it is equatorial. Both are in the equatorial. Okay, ரெண்டு பேருமே இங்கே equatorial பொசிஷனில் தான் இருக்காங்க. Okay, now it undergo sigmatropic rearrangement. Okay, so 3,3. Okay, so this is 1 2 3 and 1 2 3. Okay, rearrangementல இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா this bond go to here and this one come to here and this sigma bond come to here. Okay, so அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? So product of this reaction same. Okay, so இந்த bond இங்கே மூவ் ஆனால this becomes double bonds. Okay, so it is upper and இங்கே இருக்க கார்பனுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது, நியூ பாண்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் நம்ம எழுதிடும் இட் இஸ் a டபுள் பாண்ட் ஆகிடுச்சு. ஆமாம், இப்போ இந்த மெத்தியில் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் இந்த பிலோ சைட், அப்போது CH3. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட், இந்த பாண்ட் இங்கே மூவ் ஆகிறதுனால இட் கிரியேட் அ ஒன் டபுள் பாண்ட். ஓகே, அண்ட் ஹியர் த OH group is above the plane, so it is O minus இப்படி இருக்கும். ஓகே, now come to this methyl group. இந்த methyl group பார்த்தீங்க அப்படின்னா it is in the below direction. Okay, so CH3 and this methyl group is in the above direction, CH3. Okay, so these two are equatorial. Okay, and இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய two hydrogens are axialக்கு போயிடும். Okay, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டாட்டோமெரிசம். ஓகே, இட் இன்வால்வ் த டாட்டோமெரிசம். இது உள்ளே போகும்போது திஸ் டபுள் பாண்ட் இட்ஸ் மூவ் டு ஹியர். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இஸ் டபுள் பாண்ட் O. Okay, and this is CH3. Okay, so this is a product of this reaction. Sorry, CH3. Okay, it involves a keto-enol tautomerism. So again ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
see here ஃபஸ்ட் நம்மளுக்கு given compound இருக்குது. அந்த காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து அசிடிக் ப்ரோட்டான்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஆஃப்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேர் கன்ஃபர்மேஷனுக்கு அதை நம்ம மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக அதை நம்ம சேர் கன்ஃபர்மேஷனுக்கு அதை மாற்றிக்கிட்டோம். இப்போ மாற்றினதுக்கப்புறம் அந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நீங்கள் கரெக்டாக இந்த மெத்தில் குரூப்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்க போது கண்டிப்பாக ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை நீங்கள் இங்கே கரெக்டாக தப்பு இல்லாமல் போட்டால் தான் உங்களுக்கான கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் எப்படியெல்லாம் தப்பாக பண்ணுவீங்களோ அந்த ஆன்சர்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த கன்வர்ஷன்ஸ் நீங்கள் மாற்றும் போது தப்பு இல்லாமல் மாற்ற கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஒரிஜினல் காம்பவுண்டில் எந்த ஓரியன்டேஷனில் இருக்கோ, சிஸ்னா சிஸ் அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க, ட்ரான்ஸ்னா ட்ரான்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நவ் see here, this is a 4th எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஹைட்ராக்சில் குரூப் கொடுத்துருக்காங்க. பட் அதிலிருந்து இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறத நம்மளுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ 3,3 சிக்மாட்ரோபிக் ஷிஃப்ட் மட்டும் தான் நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் அ ப்ராடக்ட் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் எங்கே வந்து இந்த அல்லைலிக் கார்பன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ see here, டபுள் பாண்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கார்பன், இந்த கார்பன் நம்ம அல்லைலிக் சொல்லுவோம். இதுவும் அல்லைலிக் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அல்லைலிக். ஓகே, நம்மளுக்கு ரெண்டும் 1 ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல இருக்கணும். ஓகே, ஸோ 1 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 1. ஓகே, ஸோ 1 2 3 1 2 3. ஓகே, ஸோ அப்போது இந்த சிக்மா பாண்ட் தான் க்ளீவேஜ் ஆகும் அண்ட் தீஸ் 2 டபுள் பாண்ட்ஸ் ஆர் மைக்ரேஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஐம் கோயிங் டு ரைட் த ஸ்ட்ரக்சர் லைக் திஸ் மெத்தட். ஓகே, ஸோ இட்ஸ் a double bond. Okay, and this is one of the 4-membered ring. The 4-membered ring is attached and this is O minus. Okay, and CH2. Okay, now give the number 1 2 3 1 2 3. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 3,3 பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ திஸ் பாண்ட் மூவ் டு ஹியர் அண்ட் திஸ் பாண்ட் மூவ் டு ஹியர் அண்ட் திஸ் சிக்மா மூவ் டு ஹியர். ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் திஸ் ரியாக்ஷன்ஸில்? ஸோ சேம் see here, this டபுள் பாண்ட், இந்த டபுள் பாண்ட் இங்கே கிடைக்கும். ஸோ இந்த சிக்மா பாண்ட் மூவ் உடஞ்சிடுது. ஓகே, ஓகே, ஸோ திஸ் தேர்ட் பொசிஷன். ஸோ இட் இஸ் a நியூ சிக்மா பாண்ட். ஓகே, நியூலி ஃபார்ம்டு சிக்மா பாண்ட். அப்போ ஆல்ரெடி பாண்ட்னா இந்த பாண்ட் இங்கே மூவ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் a நியூ டபுள் பாண்ட் அண்ட் திஸ் ஆல்சோ நியூ டபுள் பாண்ட். ஓகே, நவ் இந்த இடத்துல தான் O மைனஸ் இருக்குது. நவ் திஸ் அண்டர்கோ sigmatropic, sorry, tautomerism. Okay, it undergo merism. Okay, so for tautomerism involve ஆகுது அப்படின்னா this one move to here and this. அப்புறம் நமக்கு ப்ராடக்ட் என்னவே இருக்கும்? ஓகே, ஸோ இட்ஸ் அ டபுள் பாண்ட் O. ஓகே, ஸோ இது எத்தனை மெம்பர் ரிங்னா 1 2 3 4 5 6 7 8. இட் இஸ் அன் 8-member ring. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5. Now see here, in this example, so we are going to first என்ன பண்ணணும், இந்த அசிடிக் ப்ரோட்டானை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ O மைனஸ்ன்னு இருக்கட்டும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணதான் நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ O மைனஸ் மட்டும் இந்த இடத்துல இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நான் மாற்றி எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ see here, ஏன்னா அல்லலிக் புரோட்டான்றது இங்கே இருக்குது. ஸோ அல்லலிக் கார்பன்றது 1 2 3 1 2 3. ஓகே, ஸோ சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிற மாதிரி நான் இதை மாற்றி எழுதுகிறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் லுக் லைக் அ சேர் ஃபார்முக்கு மாதிரி மாற்றி கழிக்கிறேன். ஓகே, ஸோ CH3 and this is OH, so O minus. Okay, this is O minus எடுத்துங்க.
and here ஒரு methoxy group in the below the plane. So OCH3. Okay. Now இது எப்படி போட்டோம்? See here it is in the they are in the original compoundல trans relationல இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதையும் இங்கே trans relationsல நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம நம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3 1 2 3. ஓகே, ஸோ 3 3 இந்த பாண்ட் இங்கே போகும், this bond move to here and this sigma come to here. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். ஓகே, ஸோ இங்கே இருந்து இங்கே ஒரு நியூ பாண்ட் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது இல்லையா? அண்ட் இந்த சைட் இந்த பாண்ட் நம்மளுக்கு பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். இந்த மித்தாக்சி குரூப்ன்றது பிலோ த பிளேனில் இருக்கிறதுனால நான் டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், OCH3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் see here the hydroxyl group in the above the plane. Okay, so it is O minus and also newly formed bond பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். Okay, it's a double bond. Okay, now the methyl groups in the below the direction. Okay, it is in the below direction. Trans அப்படின்னு சொல்லும்போது கீழே தான் வரணும். நான் இப்படி எழுதியிருக்கேன், பட் ஆக்சுவலாக இது இப்படி எழுதியிருந்தால் இன்னமும் ட்ரான்ஸாக இருக்கும். இந்த டைரக்ஷனில் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா it becomes more trans. So it is a below direction CH3. Okay, it is in equatorial. So double bond. Okay, now it undergo tautomerism. Okay, tautomerism போகுது அப்படின்னா this bond come to here and is moved to here. So product of this reaction OCH3 and this is double bond O and CH3 double bond. So this is a product of this reaction. Okay, நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சார் மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு கிவ் த மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு 2 to 3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸை. ஹியர் ஐ எம் கோயிங் டு டேக் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். Okay, so see the first example. Okay, it is a normal cope, not a oxycope. Now see here, this is a first example. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ we are going to done thermally 3,3 sigmatropic shift. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்? ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ப்ராடக்டை டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு ட்ரான்சிஷன் ஸ்டேட் வழியாக போனால் தான் உங்களால் ஈஸியாக வந்து கரெக்டான ப்ராடக்டை கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா இது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணது. ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர்ஸை கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ எப்பயுமே நீங்கள் நம்மளோட ட்ரான்சிஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னா சேர் கன்ஃபர்மேஷன் இஸ் த ட்ரான்சிஷன் ஸ்டேட்டில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு ட்ரான்சிஷன் ஸ்டேட் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஆல்வேஸ் ட்ரா த chair conformation. Okay, sorry, I made a mistake. 7 carbon எடுத்துட்டேன். Okay, so நான் ஒரு transition state எப்பயுமே நம்மளோட transition state நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த transition stateல இந்த solid bond இருக்கு இல்லையா, இந்த சாலிட் பாண்ட் இதுக்கான ஓரியன்டேஷன் ஆர் இதுக்கான இது ஆக்சியலில் இருக்குமா இல்லை ஈக்விட்டோரியலில் இருக்குமா அப்படின்றத எதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து, இது ட்ரான்ஸில் இருக்கா சிஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. See here, these are trans. ஓகே, இந்த ரெண்டும் ட்ரான்ஸில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா this also trans. ஓகே, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹைட்ரஜனை வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே,
ஸோ these hydrogens are opposite to each other and these also opposite to each other. Opposite sideல இருக்கிறதுனால these are trans. Now see here, okay, so this are trans. ஓகே, இதே ரிலேஷன்ஸில் மேலே இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துங்க. ஓகே, ஸோ CH3 குரூப். ஓகே, நீங்கள் வேணால் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து ஒரு மெத்தில் குரூப்பை ஈக்குவட்டோரியல் பொசிஷன்லையும் ஒரு மெத்தில் குரூப்பை ஆக்சியல் பொசிஷன்லையும் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஓரியன்டேஷனில் இது இருக்கான்னு பாருங்கள். ஓகே, இட் இஸ் லுக் லைக் அ ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இங்கே டோட்டலாக 1 2 3 கார்பன்ஸ், 1 2 3, அதுக்கப்புறம் தான் 4th கார்பன் இங்கே வருது. ஓகேவா? ஸோ 1 2 3, ஓகே, 3 and 4 இல்லையா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ட்ரான்ஸில் வருது, நாட் திஸ் ஒன். ஓகே, ஸோ அப்போது திஸ் இஸ் ராங். ஓகே, அதே மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆல்சோ ட்ரான்ஸ். அப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வரக்கூடியது 1 2 3, இதுக்கப்புறம் கூட மெத்தில்ஸ். ஓகே, ஸோ ஒன்று ஈக்குவட்டோரியலையும் ஒன்று ஆக்சிலையும் எடுத்துக்கோங்க. ஓகே, 1 2 3, ஸோ 1 2 3, ஸோ திஸ் இஸ் அ ட்ரான்ஸ், திஸ் இஸ் சிஸ்ஸைடோ. ஓகே, திஸ் இஸ் சிஸ்ஸைடோ அண்ட் திஸ் இஸ் அ ட்ரான்ஸ். ஓகே, அப்போது இந்த இதுவும் ராங், this also wrong. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு இதை பார்க்கும்போது கரெக்டான ஓரியன்டேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, which means கரெக்டாக ஓரியன்டேஷன், these two are equatorial only. ஓகே, ஓகே, இப்போ நம்ம சாலிட் பாண்டுக்கு கொடுத்துட்டோம். இப்போ இவங்களோட ஓரியன்டேஷன் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ see here it is in the above the plane. Okay, the orientation is above the plane. ஸோ above the plane இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு மேல் நோக்கி CH3 அப்படின்னு எழுதிருங்க. ஓகே, அண்டு திஸ் இஸ் இந்த பிலோ த பிளேன். ஸோ பிலோ த பிளேன்னா டவுன் CH3. ஓகே, ஸோ இப்போ இங்கே டபுள் பாண்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹியர் ஒன் டபுள் பாண்ட் இஸ் தேர் அண்ட் ஹியர் அனதர் டபுள் பாண்ட். ஓகே, நவ் இட் அண்டர்கோ சிக்மாட்ரோபிக் rearrangement. திஸ் சிக்மா பாண்ட் இங்கே வரும், this move to here, okay, and this one move to here. Okay, now what is the product of this reaction? Okay, so same நம்மளுக்கு என்ன இருந்துச்சோ அதே தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகே, ஸோ okay, so this is CH3 and CH3. It is a newly formed double bond. Okay, and this is another double bond. Now stereochemistry of this carbon is methyl and this methyl. Okay, so this is a product of this reaction. Okay, இதே நீங்கள் இப்படி எழுதுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மாதிரி, ஓகே, இது மாதிரி நீங்கள் மாற்றி எழுதும்போது this is also look like that. Okay, there are two double bonds, 1 2. Okay, two double bonds. இங்கேயும் நீங்கள் அதே மாதிரி ஓரியன்டேஷனை பாருங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ட்ரான்ஸ் ஓரியன்டேஷன். அப்போ ட்ரான்ஸ் ஓரியன்டேஷனாக இருக்குன்னா இங்கேயும் நீங்கள் வேணால் பென்சில் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்படி இருக்குது. ஸோ ட்ரான்ஸ் இப்படி வரணுமா இல்லை இப்படி வரணுமான்னு பாருங்கள். CH3 அண்ட் CH3 உள்ளே போட்டிங்க அப்படின்னா சிஸ்ன்னு ஆகிடும். இந்த ஒரு ரிலேஷன் சிஸ்ன்னு ஆகிடும். அதே வந்து இது இப்படி எடுத்திங்கன்னா we get a trans. ஓகே, அப்போ நம்ம கீழே இருக்கிறத எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, now erase it. Now this is the double bond and this is CH3. இப்போ டவுன் இங்கே வந்து பாருங்கள், இங்கே உண்டான ரிலேஷன் என்ன? this is also trans. ஓகே, சேம் இங்கேருந்து இப்படி வந்தீங்க அப்படின்னா கீழே வந்தால் தான் இது ட்ரான்ஸ், மேலே போயிடுச்சா சிஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ திஸ் ஆல்சோ ட்ரான்ஸ். Now these two groups, okay, so it is below the plane, கீழ் நோக்கி இருக்கு. So I am going to make CH3, this is above the plane, மேல் நோக்கி இருக்கிறதுனால this is above the plane. ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸில் ஆன்சர்ஸ் இதுவும் கொடுக்கலாம் இதுவும் கொடுக்கலாம், எப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரெண்டு மெத்தட்லையுமே அதை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க ரியாக்டண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கன்வெர்ட் இன்டு த சேர் ஃபார்ம். ஓகேவா?
சேர் ஃபார்முக்கு கரெக்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நீங்கள் 3,3 ஆர் 5,5 உங்களுக்கு என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ, ஓகேவா? ஸோ 3,3 ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருந்தா நீங்கள் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, டோன்ட் சேஞ்ச் த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஓகே, இன்னொரு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் ஆகும். அண்ட் ஐ வில் கிவ் ஒன் ஹோம்ஒர்க் டு யூ. ஓகே, ஸோ சி ஹியர், திஸ் இஸ் அ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நான் முன்னாடி சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கொஷின்ஸை பார்த்து நீங்களாக ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சி ஹியர், நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஓரியன்டேஷன் இட் இஸ் அபோவ் த பிளேன். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸை நான் இன்னும் கரெக்டாக எழுதுகிறேன் அப்படின்னா, okay, so it is CH3, this also CH3, double bond and double bond, CH3. okay, so these இது வந்து trans orientationல இருக்கு. okay, so this is in trans orientation but this is in cis orientation. okay, so first step என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் இதை சேர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட்டு கன்வெர்ட் இன்டு சேர் ஃபார்ம். ஓகே, ட்ரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டெர்மினல்லையும் இந்த டெர்மினல்லையும் தான் இந்த சப்ஸ்டியூஷன் குரூப் இருக்குது. ஓகே, அப்போது டபுள் பாண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஸோ டபுள் பாண்ட்ஸ் இந்த பொசிஷன்ஸில் இருக்குது. ஓகே, டபுள் பாண்ட்ஸ் ஹியர் நம்ம வேணால் இதை டாட்டட் பொசிஷன்ஸில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹியர் ஆல்சோ டபுள் பாண்ட் அண்ட் ஹியர் ஆல்சோ ஒன் ஆஃப் த டபுள் பாண்ட். ஓகே, இப்போது நம்ம ஓரியன்டேஷன் பார்க்கணும் இந்த சாலிட் பாண்டுக்கு. ஃபஸ்ட்டு see here, this is a trans orientation. again நம்ம பென்சில் ட்ரிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, see here, this is trans. ஸோ இப்படின்னா these are cis. ஓகே, அதே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்தோம் அப்படின்னா it becomes trans. ஓகே, ஸோ அப்போது இதை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இந்த சைடுக்கு சிஸ்ஸை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இந்த சிஸ். ஸோ டபுள் பாண்ட் இப்படி வருது. ஸோ சிஸ்ஸாக இருந்தால் இட் இஸ் ஷுட் பி இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகே, இப்படி இருந்தால் தான் இது ரெண்டும் சேம் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இட் ஷுட் பி டவுன், CH3. ஓகே, நெக்ஸ்ட்டு கம் டு ஹியர். இந்த கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 methyl groups are there. okay, இந்த methyl group பாருங்க, it is in the downward direction. so CH3 and this methyl group above the plane. so CH3. okay, இப்போ ப்ராடக்ட் எழுதலாம். ப்ராடக்ட் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 3,3. ஸோ திஸ் இஸ் அ allylic carbon 1, this is 2, this is 3, 1, 2 and 3. ஓகே, ஸோ இது ஒரு டபுள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட் and this is an sigma bond. These bonds are involving in the 3,3 shift. okay, sigmatropic shift. This bond move to here and this bond go to here. okay, and this come to here. so அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, the product of this reaction. so okay, and this is a new bond, double bond, this is a new sigma bond. இப்போ இந்த குரூப் பார்த்தீங்கன்னா this methyl group it is in the downward direction. so CH3, whereas this methyl group above. okay, it is in axial. so CH3 மேல் நோக்கி நான் எழுதிக்கிறேன். okay, next come to here, these are CH3 downward and this axial. okay, one is axial, this is axial and this is equatorial. ஓகே, இப்போ நம்ம ஒரிஜினல் மாலிகுல் இருந்த மாதிரி இந்த இதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே, நம்மளுக்கு இப்போ அகெயின் இந்த குரூப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிலோ த பிளேன். ஓகே, ஸோ CH3 இட் இஸ் ஆல்சோ பிலோ த பிளேன், CH3. ஓகே, நெக்ஸ்ட்டு டபுள் பாண்ட் இங்கே 2 இருக்குது. இப்போது இந்த டபுள் பாண்டோட ஓரியன்டேஷன் நம்ம செக் பண்ணோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் ட்ரான்ஸ் அண்ட் திஸ் ஆல்சோ ட்ரான்ஸ். அப்போது CH3 அபோவ் இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த
product of this reaction. Okay, this is the final product. So stereochemistry initially பார்த்தீங்க அப்படின்னா one is above and another one is below. Now see in this case both are below. Okay, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஒன்ஸ் இது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, மெக்கானிசத்தை போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆகிடும் இந்த கான்செப்ட். ஓகே, நவ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த மாலிகுல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ், ஓகே, இட்ஸ் அ மெத்தில் குரூப் அண்ட் திஸ் ஆல்சோ ஒரு மெத்தில் குரூப். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் 3,3 சிக்மாட்ரோபிக் ஷிஃப்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இஃப் யூ லைக் என்னோட கிளாஸஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரைஸ் யுவர் தம்ஸ் அப். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து படிக்கிறீங்களோ டெஃபினட்டாக உங்களோட எக்ஸாம்ஸில் வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணும்போது இன்றைக்கி நீங்கள் பட்ட அந்த ஒரு கஷ்டங்கள் எல்லாமே அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக மாறிடும். ஓகே, so concentrate on your preparation. All the very best. Thank you so much. If you have any doubt means please text me. Thank you.